வணக்கம். இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த அறிவிப்பானது பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா ஆகியவை ஜூலை மாத தொடக்கத்தில் தங்களுடைய அனைத்து ரீசார்ஜ் திட்டங்களின் விலைகளையும் அதிகரித்தன. அப்போதிலிருந்து பொதுமக்கள் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பி இருக்கின்றனர். இதன் காரணமாக பிஎஸ்என்எல்லுடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவித்திருக்கிறார். அரசால் நடத்தக்கூடிய பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் நாடு முழுவதும் 4G நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் அதை 5Gக்கு மேம்படுத்தும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களின் தொடர்ச்சியான அதிகரிப்பால் போதுமான நெட்வொர்க்குக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் பிஎஸ்என்எல் உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனால் நல்ல தரமான நெட்வொர்க்கு பயனாளர்களுக்கு கிடைக்கும். பிஎஸ்என்எல்லின் 4G நெட்வொர்க் தயாராகிவிட்டதாகவும் அதனை 5Gக்கு மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார். 5G சேவை திட்டம் சோதனை கட்டத்தில் இருக்கும் நிலையில் இந்த சேவையை பயன்படுத்தி வீடியோ கால் செய்யும் டெஸ்டிங்கை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரான ஜோதிராதித்ய சிந்தியா பார்வையிட்டார். தலைநகர் டெல்லியில் உள்ள C.DOT கேம்பஸில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் 5Gயை கொண்டு வீடியோ கால் செய்யும் சேவையை பரிசோதிக்கப்பட்டது. இந்த சோதனையின் வெற்றியால் பிஎஸ்என்எல் 5G நெட்வொர்க்கை விரைவில் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு வெளிப்பட்டிருக்கிறது. அதனால் பிஎஸ்என்எல் அதிக அளவில் வாடிக்கையாளர்களை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் நாட்டில் 4G நெட்வொர்க் தயாராகிவிட்டதாகவும் சில மாதங்களில் பிஎஸ்என்எல் மூலம் அதன் சேவைகள் நாடு முழுவதும் கிடைக்கும் என்றும் மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்திய நிறுவனங்களான தேஜாஸ் நெட்வொர்க், C.DOT மற்றும் TCS உள்ளிட்ட நிறுவனங்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருவதாகவும் பிஎஸ்என்எல் அதை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அக்டோபர் இறுதிக்குள் 80,000 டவர்களை நிறுவுவோம் என்றும் மீதமுள்ள 26,000 டவர்கள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது மார்ச் 2025க்குள் 4G நெட்வொர்க்கின் 1,00,000 டவர்கள் நிறுவப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.